ஹாய் மக்களே. பாத்தீங்கன்னா சூலூர்ல 10 வயசு சிறுமி கொடூரமா கற்பழிக்கப்பட்டு கழுத்து நெரிச்சி கொலை பண்ணி ஒரு 2 பேரும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதை வீசிட்டு போயிட்டாங்க குளத்திலேயே. ஆனா இன்ன வர அந்த சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் அவரும் வந்து பாக்கல. அந்த 2 அமைச்சர் போட்டுருக்காங்க. அந்த அமைச்சர் இப்ப வர வந்து அந்த மக்களுக்கு பெரிய போராட்டங்கள் போயிட்டு இருக்கு. எந்த ஆதரவும் தெரிவிச்சு அவங்களுக்கு வந்து நான் கூட இருக்கேன்னு சொல்லி ஒரு பர்சன் தெரிவிச்சு கூட இல்ல. இது எங்க போய் முடியுது? இதை குறிச்சு தமிழ்நாடு சிஎம் எந்த ஒரு அறிக்கையும் தெரிவிக்க மாட்டேங்காரு. கேட்டா தீய சக்தி துடுப்ப என்னமோ சொன்னீங்க, 2 அமைச்சர் இருக்காங்க, ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, யாருமே அந்த இடத்துக்கு போகல, யாருமே ஸ்டெப் எடுக்கல அப்படின்னு சொன்னேன்ல. உனக்கு இப்போ இந்த துடுப்புகளுக்கெல்லாம் வந்து சரியான பதிலடி நம்ம சிஎம் தளபதி விஜய் அவர்கள் வந்து நல்ல ஒரு பதிலடி கொடுத்துட்டாரு. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கு என்ன தண்டனை உண்டோ அது கடுமையான தண்டனையாக அறிவிக்கப்படும். காவல் அதிகாரிகிட்ட சொல்லி அதுக்கு சீக்கிரமாட்டு நடவடிக்கை எடுத்து சீக்கிரமான ஒரு இது முடிவுக்கு வந்து அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அவர் தான் அதை அறிவிச்சிட்டார். சரிங்களா? அதுலேயும் சொம்பு தூக்கிட்டு வருவாங்க 4-5 பேர். சரிங்களா? இவங்கெல்லாம் வந்து கணக்கில் எடுக்காதீங்க. இந்த லிஸ்ட்டெல்லாம் வந்து கணக்கில் எடுக்காதீங்க. இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா சக்தியோட ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னோம்ல, அந்த தீய சக்திக்கு வந்து துடுப்பு தூக்கக்கூடியவங்க. சரிங்களா? ஓகேங்களா? நம்ம அந்த கோவில சூறையூரில் வந்து 10 வயசு சிறுமியை வந்து தப்பாட்டு இது பண்ணிவிட்டு அந்த பொண்ணை வந்து கொன்று ஆற்றுல தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. சரிங்களா? அவங்க அந்த ரெண்டு தேவ பசங்களில் ஒருத்தரோட ஃபோட்டோ வீடியோ வந்திருக்கு. சரிங்களா? அவன் யாருன்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்ம ஐயா ஸ்டாலின் ஐயா, அவரோட திமுக கட்சியில் உள்ள ஒரு தொண்டர். அவனோட ஃபோட்டோ வீடியோ வந்திருக்கு. நீங்களே பாருங்கள் மக்களே, பாருங்கள். வெட்ட வெளிச்சமாக ஆயிட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம ஐயா முக ஸ்டாலின் என்ன சொல்ல போகிறாங்க, உதயநிதி என்ன சொல்ல போகிறாரு? இதுக்கு எதாவது பதில் சொல்லுவாங்களா? இதுதான் பதில் சொல்லுவாங்களா? இல்லை இந்த துடுப்புகள் தான் எதுவும் பதில் சொல்லுமா? இந்த சொம்பு தூக்கிட்டு இருக்காங்கல்ல, முட்டு கொடுத்துட்டு இருக்காங்களா, இவங்க பதில் சொல்லுவாங்களா இதுக்கு? இல்லை கேட்க பதில் சொல்லுவாங்களா? உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா? நீங்களாம் வந்து சோறு தான் திங்கிறீங்க, சோத்தில் உப்பு போட்டு தான் திங்கிறீங்க. கொஞ்சமாக உணர்ச்சிங்கிறது இருக்குமா? ஒரு சின்ன பிள்ளையோட இதை வந்து வாழ்க்கையை அழிச்சு தான் உங்களை வந்து நீங்கள் இது பண்ணணுமா? ஒரு சின்ன பிள்ளையோட வாழ்க்கையை அழிச்சு அதுக்கு காரணமானது நீங்கள் தான். ஆனால் அதை தூக்கி எங்கள் சிஎம் சார் மேலே போடுறது, அதை தூக்கி எங்கள் தளபதி மேலே போடுறது. இவர் ஆட்சியில் இருந்தது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு. அவங்க 5 வருஷத்துல எந்த ஒரு ரேப் கேஸ் நடக்கலையா? எந்த ஒரு பாலியல் பலாத்காரம் நடக்கலையா? எந்த ஒரு கொள்ளையும் நடக்கலையா? இல்லை கேட்க அதில் இன்னொருத்தர் இருக்கான், அவன் பேர் என்ன தெரியல. அவன் இதுவரைக்கும் ஒரு வீடியோ போன ஆட்சியில் இதுவரைக்கும் ஒரு வீடியோ கூட போட்டு பார்த்தது கிடையாது. வீட்டில் வந்து குழம்பு வச்சிருக்கு, வீட்டில் சிக்கன் பொரிச்சிருக்கு, வீட்டில் என் மனைவி வந்து மீன் குழம்பு வச்சுருக்காங்க, வேற இன்னைக்கு என் மனைவி வந்து ஆஃபீஸ் போயிருக்காங்க, நான் இன்னைக்கு சிக்கன் குழம்பு சாப்பிட்டேன், இதை மட்டும் தான் வீடியோ போட்டுருக்கான். அவன் இன்னைக்கு வந்து பேசுகிறான் வீடியோவில். அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு வந்து பேசுகிறான்? அவன் யார் முதல்ல? அது எப்படி? அதே மாதிரி நம்ம வைஷ்ணவி, அவெல்லாம் போன 5 வருஷத்துக்கு எங்க அவளெல்லாம் பார்த்ததே கிடையாது. அவெல்லாம் வந்து இப்பதான் இப்ப இந்த தளபதி ஆட்சியில தான் வந்து தெரியுது. தளபதி ஆட்சிக்கு முன்னாடி இந்த தளபதி அரசியல் வர போறேன்னு சொன்ன உடனே நம்ம கட்சியில வந்து சேர மாதிரி சேர்ந்துக்கிட்டு அப்படி விலகி நேரம் திமுக போயிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி திமுக உள்ளவங்க தான், அது எல்லாத்துக்குமே தெரியும். இங்க வந்துட்டு ஏதாவது கெட்ட பேர் எடுத்துட்டு வெளியே போலான்னு போனாங்க, போயிட்டாங்க. இப்ப என்ன வந்து உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அது அப்படியே அது மட்டை இது கொட்டை சொட்டன்னு. இந்த முதல்ல இந்த துடுப்பு தூக்கிட்டாங்க தெரியுமா? இவங்க நம்மளை ஒழிச்சு கட்டினாதான் இந்த 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ நம்ம தளபதி ஆட்சி நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? ஆனால் இவங்க நம்ம என்னதான் பண்ணாலும் இவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா 200 வருது இல்லை, ஒரு வீடியோக்கு 200 300 வருது இல்லை, அப்போ பேச தான் செய்வாங்க. ஆனால் கண்டிப்பாக எங்கள் தளபதி வந்து அந்த பெண் மரணத்துக்கு உண்டான சன்மானத்தை வாங்கி கொடுப்பாரு. சரிங்களா? அவன் பண்ணவனை துடிக்க அந்த சின்ன பிள்ளை சிறுமி வந்து எப்படி துடிக்க இறந்துச்சோ அதை விட மோசமான நிலைமையில இவனை துடிக்க சாகணும், அவங்கள கொல்லணும். சரிங்களா? இல்லைன்னா ஒன்று செய்யுங்க, அவனை மக்கள்கிட்ட விட்டுருங்க, மக்கள் பார்த்துப்பாங்க. அவனை என்ன பண்ணுமோ பண்ணி மக்கள் பார்த்துப்பாங்க. சரிங்களா? மக்கள் கண்டிப்பாக பார்த்துப்பாங்க, அவனை விட மாட்டாங்க. ஓகேவா? ஆனால் அவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும். ஒன்று நடுரோட்டில் ஓட விட்டு சுடுங்க, இல்லையா நடுரோட்டில் தூக்கில் தொங்க விடுங்க. இந்த 2ல் ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஆனால் அவன் வந்து இவனுக்கு நடக்கிறத பார்த்துட்டு இனிமேல் எவனுமே பொண்ணுங்க மேலே கையை வைக்கவே கூடாது. கையை வச்சாம்னா அவனுடைய உசுறு போகுங்கிறது அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி தண்டனையை கொடுக்கணுங்கிறத தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். நம்மளுடைய தளபதி விஜய் சார் அவர்கிட்ட, சிஎம் தளபதி விஜய் சார் அவர்கிட்ட தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? ஓகேங்களா? தேங்க்யூ.